சுகதாங்கிற வார்த்தைக்கு பல அர்த்தம் இருக்குது. கண்ணால கண்டு சாட்சி சொல்வது அப்படின்னு அர்த்தம் இருக்குது. விளங்குவது என்ற அர்த்தம் இருக்குது. விளக்கி சொல்வதுங்கிற அர்த்தம் இருக்கிறது. எடுத்து சொல்வதுன்னு அர்த்தம் இருக்கிறது. அதே மாதிரி ஒண்ணு இப்ப ஷஹாதத்து சாட்சிங்கிறோம்ல, இந்த சாட்சிக்கு அர்த்தம் நிறைய இருக்குங்கிறது புரிஞ்சுக்கிறதுக்காக நான் சொல்றேன். அல்லாஹ்வுக்கு ஒரு பேர் என்ன தெரியுமா? ஆலிமுல் கைபி ஒரு ஷஹாதத்தி. கைபையும் அறிந்தவன், ஷஹாதத்தையும் அறிந்தவன். கைபுனா என்ன? மறைவா உள்ளது. ஷஹாதத்துனா மறைவா இல்லாதது. மறைவா இல்லா வெளிப்படையானது அர்த்தம். அப்ப வெளிப்படையாக உள்ள விஷயங்கள்ங்கிற அர்த்தத்துக்கு ஷஹாதத்து வருது. சாட்சியத்தை அறிஞ்சவன் அர்த்தம். அதுக்கு அந்த இடத்துல கைபுங்கிற வார்த்தைக்கு எதிர்ப்பதும் அல்லாஹ் சொல்றான். ஆலிமுல் கைபி ஒரு ஷஹாதா. கைபுக்கும் மறைவுக்கும் மறைவு இல்லாமல் பழிச்சென்று தெரிகிறதுக்கும் அவன் அறிந்தவன். ஷஹாதத்துனா சாட்சி தான் அர்த்தமா? போர்ல போய் கொல்லப்படுறாரு, அதே ஷஹாதத்துங்கிற சாட்சியா சொல்றாரு அவரு. ஷஹாதத்துன்னு சாட்சியா? ஒரு சொல்லுக்கு பல அர்த்தம் இருக்காதா? சுலைமான் நபி காலத்துல பக்கத்து நாட்டு ஒரு அரசி இருப்பாங்கல்ல, அந்த அம்மா என்ன செய்வாங்க, யுத்தத்துக்கு சுலைமான் நபி கடிதம் வந்துடும். அதுக்கு பதில் சொல்லும் போது கூப்பிட்டு ஆலோசனை பண்ணுவாங்க. யா இவள் மளவு கூட்டத்தாரே, அப்தூனி ஃபி அம்ரி, என் விஷயமாக நீங்கள் தான் தீர்ப்பளிக்க வேண்டும். மா குஞ்சு காத்தியத்த நமரன், எந்த விஷயத்தை நான் முடிவு செய்ய மாட்டேன். ஹத்தா தசுஹதும், நீங்கள் ஆலோசனை வழங்குகிற வரை, சாட்சி சொல்ற வரை அர்த்தம் கிடையாது. அவங்க சாட்சியா சொல்ல போறாங்க. நீங்கள் ஹத்தா தசுஹதும் ஷஹாதத்துன்னு வருது. நீங்கள் ஷஹாதத்து சொல்ற வரைக்கும் நீங்க நான் எந்த முடிவு வரமாட்டேன் தான் இந்த ஷஹாதத்துக்கு அந்த அர்த்தம். நீங்கள் ஆய்ந்து முடிவு சொல்லும் வரை, ஆய்ந்து முடிவு சொல்லுதல், ஆய்ந்து பிரச்சாரம் செய்தல், ஆய்ந்து கருத்தை சொல்லுதல், அந்த அர்த்தத்தானே வருது. அப்ப குற்றவாளிகளை தண்டிக்கும் பொழுது, விபச்சாரத்துக்கு தண்டனை கொடுக்கும் போது அந்த சவுக்கால் அடிக்கணும்னு ஒரு வசனம் இருக்கிறது. அதை சொல்லும்போது எல்லாம் என்ன செய்யறாங்கன்னா, ஒல் யஷ்ஹது அதாபகுமா, அந்த தண்டனையை காண, தண்டனையை ஒல் யஷ்ஹது பார்க்கட்டும் மூமின்கள் ஒரு கூட்டம் இருக்குது. அந்த இடத்துல சாட்சி சொல்லணும் அர்த்தம். தண்டனை கொடுக்கும் போது என்ன சாட்சி என்னத்துக்கு? தண்டனை தான் சாட்சிக்கு முன்னாடி பொறுப்பாயிருமே. அவ கூட்டம் எல்லாம் சேர்ந்து பார்க்கிறாங்கல்ல, அதுக்கெல்லாம் என்ன வார்த்தை போடுறான்? ஷஹாதத்துன்னு போடுறான். அப்ப ஷஹாதத்து என்று சொன்னால் வெளிப்படையானது, கண்ணுக்கு நேர நிற்கக்கூடியது, அதுக்கப்புறம் அறிதல், விளங்குதல். அதனால ஷஹாதத் என்பதற்கு சாட்சியின் அர்த்தம் இருக்கிறது. அது பொருந்துதான் பார்க்கணும். பொருந்தாத இடத்துல என்னன்னு கேட்டா, தெளிவாக விளங்குகிறது. தெளிவாக விளங்குறான் பாருங்க, அதுக்கு பேர் ஷஹாதத். தெளிவா விளங்கணும். நம்ம எவ்வளவு சிந்திச்சு பார்க்கிறோம், ஒரு இறைவன் தான் இருக்கிறான், சிந்திச்சு பார்த்து விளங்கணுமா? ஷஹீதனா கண்ணால் பார்த்து விளங்குறது, நல்லா விளக்கணும். சாட்சிக்கு அர்த்தம் என்னன்னு கேட்டா, எதை கண்ணால் பார்த்து நீங்கள் சொல்கிறீர்களோ அதுக்கு பேர் சாட்சி. எதை கருத்தால் பார்த்து விளங்குகிறீர்களோ அதுக்கு பேரும் ஷஹாதத் தான். நீங்க ஷஹாதத்துக்கு ரெண்டு அர்த்தம் இருக்கும் பொழுது நீங்க சாட்சிங்கிற ஒரு அர்த்தம் கொடுக்குறீங்க. சிந்தித்து விளங்குறது உறுதியான பொருள் அர்த்தம் கொடுங்க. ஒருத்தரும் இதை கண்டுகொள்ளாமல் விட்டிருந்தாலும் சரி, அதுக்காண்டிலாம் உண்மையை மறைச்சிட முடியாது. அதாவது ஒரு கவனிக்காம சில விஷயத்தை விட்டுருப்பாங்க. இந்த கேள்வியெல்லாம் அவங்கள்ட்ட கேட்டிருந்தோம்னா அவங்க ஆமான்னு என்ன செய்வாங்க, ஆமா அதுவும் இருக்குதோ இப்படித்தான் பதில் சொல்லுவாங்கன்றது கவனிக்கல. எல்லாரும் கவனிக்காம இருக்கலாம். ஒருத்தர் கவனிக்காத ஒன்றை பின்னாடி ஒன்று, நம்ம கவனிக்காத விஷயங்களை நமக்கு பிந்தின தலைமுறை எத்தனை கவனிப்பாங்க. கவனிச்சு சொல்லும் போது செய்தி கரெக்டா நீங்க பார்க்கணும்.